ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தல நண்பர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 2024 புதிய புத்தாண்டில் அனைத்து நலன்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி இந்த பதிவு சிம்ம லக்னக்காரர்களுக்கு 7 நாட்களுக்கான பதிவாக ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் அன்றாடம் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கும் முறையில் பார்க்கணும். இப்போ சிம்மத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் 5ஆம் இடத்துலையும், செவ்வாயும் 5ஆம் இடத்துலையும், புதன் 4ஆம் இடத்துலையும் இருக்கார். புதன் 5ஆம் இடத்துக்கும் மாறிடுவார் இந்த வாரத்தில். குரு 9ஆம் இடத்துலையும், சுக்கிரன் 4ஆம் இடத்துலையும், சனி 7ஆம் இடத்துலையும், ராகு 8ஆம் இடத்துலையும், கேது 2ஆம் இடத்துலையும் இருக்கார். முதல் நாள் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், துளாராசியில் சந்திரன் போகிறாரு. ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் வீட்டில் உட்காந்து, அந்த புதனானவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது அல்லது வாகனம் சார்ந்த எதிர்பாராத நன்மைகள் நடக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் செல்ஃப் டிரைவ் பண்ணுறவங்க ஒரு நபரினுடைய உதவியோடு பண்ணுறது சிறப்பு. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவானவர் கெட்ட கிரகமாக இருந்திருந்தால், 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெற்ற உபநட்சத்திர அதிகாரியாக வந்திருந்தால், இன்றைய நாளில் அந்த டிரைவ் பண்ணுறதில், வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8ல் ராகு அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படும். அதே நேரத்தில் ராகு புதனாகவும் செயல்படுகிறாரு. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கார். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் நீங்கள் இருக்கீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது நன்மைகளை கொடுக்கும். அப்படியும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. குரு நமக்கு 9ஆம் வீட்டில், அஸ்வினி நட்சத்திரத்தில், கேது நட்சத்திரத்தில் பயணித்து கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த எதிர்பார்ப்பு, ஒரு வருமானம், அதே போல் தந்தை வர்க்க ஆதாயம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. வெளிநாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் புதிய நபர்களுடைய தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், இதனால் ஏற்படக்கூடிய ஆதாயம் என்று நன்மையை நடக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், சந்திரன் விருச்சிக ராசியில் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி நமக்கு 7ஆம் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதிய நபர்கள் சந்திப்பு, அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி திட்டங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ சனி நமக்கு, சனியினுடைய நட்சத்திரம் 4, 8, 12 இருந்தாலும் சனி 7 இருக்கிறதுனால அந்த கெடுபலனை குறைக்கிறார். அப்போ அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போனாலும் கூட அந்த சனியினுடைய தன்மையினால் நமக்கு கெடுபலன் நடக்காது, நன்மை தான் நடக்கும். அதே போல் ஜனவரி 9ஆம் தேதி கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். புதன் மூல நட்சத்திரத்தில் பயணித்து, மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு காரியங்கள், கலைகள், இது சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடில் வளர்ச்சிகள் கிடைக்கும். சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் கூட ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் பெருமை அடைவது, குழந்தைகள் பதவிக்கு வருவது, வளர்ச்சிகள் அடைவது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நமக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அனுகூலங்கள், இதெல்லாம் நடக்கும். வேலை சார்ந்த வருமானங்கள் நன்றாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி மூல நட்சத்திரம், சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரமான மூலத்தில் 5ஆம் இடத்துல பயணிக்கும்போது செவ்வாய் கிரகமும் புதன் கிரகமும் அங்கே சந்திரனோட சேர்ந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கிரக சேர்க்கை பலன் வெளிநாடு, கலைகள், குடும்ப உறவுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. அப்போ ஒரு ஐடி லைனில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, பெரிய படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி படிக்கிறவங்க, ப்ரொஃபஸரில் லெவலில் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள்.
கேது மூலம் என்பது மருத்துவ கிரகம். அதனால் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, சயின்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த 2ஆம் இடத்துல கேதுங்கிறது ஒரு பணவரவு, எதிர்பாராத வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் ஷேர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் நமக்கு எதிர்பாராத ஒரு யோகம், தன யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு நடக்கும். ஜனவரி 11ஆம் தேதி பூராட நட்சத்திரம். சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ஏற்கனவே சூரியன் அதே பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ லக்னாதிபதியும் விரையாதிபதியும் 5ஆம் இடத்துல சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகள், வேலைகள், பணவரவு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் கடின உழைப்புக்கு தகுந்த பலாபலன்கள், வளர்ச்சிகள், தொழில் பலம் இதெல்லாம் பெருகும். நல்ல நாளாக அமையும். சில பேருக்கு வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, புதிய பொருள்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தாயார்னால் வரக்கூடிய அனுகூலம், தாயார் நலம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். கடைசி நாளான ஜனவரி 12 உத்திராட நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சூரியனும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிந்தனை நமக்கு பலமாக இருக்கும், வில் பவர் அதிகரிக்கும். நமக்கு ஒரு ஈடுபாடுகள் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். எல்லாருமே உதவிக்கு வருவார்கள். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம் பெருகும். அரசியல் ஆதாயமும் நல்லா கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இப்போ நம்ம சொன்னபடி 7 நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். சுவாதியில் ஆரம்பித்து சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 7 நாள்லேயும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜனன ஜாதகப்படி, அவங்கவுங்க பிறந்த ஜனன ஜாதகப்படி ஒரு நட்சத்திரம் என்பது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பண வசதியை கொடுக்கக்கூடிய 2, 6, 10 அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தில் தான் அது தெரிய வரும். எந்த கிரகம், எந்த நட்சத்திரம் நமக்கு பணத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், புகழை கொடுக்கும், எந்த கிரகம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அதை தெரிந்து கொண்டு இந்த 7 நாட்களில் எந்தெந்த நட்சத்திர தொடர்புகள் நமக்கு ஆகுமோ ஆகாதோங்கிறத பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும். அதனால் ஜென்ரலாக நம்ம இப்போ ஒரு ராசி பலனை விட்டு லக்ன பலன்னு பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு துல்லியமான அணுகுமுறை. அதில் நம்ம ஜனன ஜாதக விதி கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கோச்சாரத்தை பார்க்குறது இன்னும் துல்லியமான அணுகுமுறை. அப்போ அன்றாடம் ஒரு நட்சத்திரமாக சந்திரன் நகரும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த கிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள் பாவ தொடர்புகளாக நமக்கு நம்முடைய பிறந்த நேர விதி கொடுப்பனையைத்தான் அறிவுறுத்துகின்றன. அதை ஆய்வு செய்து இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் தருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய்மஸ். நன்றி, வணக்கம்.